See the next question. So in a first order reaction, A gives the products. 60% of the given sample of A decomposes in 40 minutes. So what is the half-life of the reaction? So ஏங்கிற ஒரு reactant 100% இருக்கு இனிஷியல்ல. So அது வந்து 40 minutesல 60% decompose ஆயிடுச்சு. So இது first order reactionங்கிறதுனால so first order formula வந்து first order reactionோட formula நம்ம எழுதுறோம். K is equal to 2.303 divided by T log of A naught divided by A. So time வந்து இங்க கொடுத்திருக்காங்க 40 minutes. So அத வந்து இங்க 40 போடுறோம். So log of initial concentration. So initial ஒரு reactant எவ்வளவு எடுத்துக்கிறோம் 100%. So A நாட்ங்கிறது 100 divided by ஏங்கிறது வந்து 40 minutesக்கு அப்புறம் so அதோட amount வந்து 60% மாறிடுது. So that means 100 minus 60 வந்து என்ன ஆகும் 40. So அந்த 40 தான் இங்க substitute பண்ணிருக்கோம். So இத ரெண்டி டிவைட் பண்ணா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 0.05757 கிடைக்குது into log of 100 இது டிவைட்ல இருக்கறனால இது வந்து என்ன பண்றோம் மைனஸா மாத்திக்கிறோம். So log of 100 minus log of 40. So 0.055757 into log 100 ஓட வேல்யூ 2 minus log 40 ஓட வேல்யூ 1.6020. So next stepல என்ன பண்றோம் so இந்த 2 minus 1.6020 minus பண்றோம். So what value we are getting 0.398. So next stepல என்ன பண்றோம் 0.5757 into 0.398 multiply பண்றோம். So we are getting 0.2291 minute. So next question என்ன கேட்டிருக்காங்க what is the half life of the reaction. So first order reaction க்கு half life period ஓட formula வந்து பார்த்தோம்னா 0.6932 divided by K. So T halfங்கிறது half life period. So T half is equal to இந்த value 0.6932 divided by so நமக்கு இங்க K value என்ன கிடைச்சது so அத வந்து இங்க substitute பண்றோம். So 0.02291. So என்ன வேல்யூ இத டிவைட் பண்ணா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது 30.26. சோ ஆல்ரெடி இது இன்வெர்ஸ்ல இருந்தனால சோ நமக்கு இங்க மேல வரும்போது மினிட்ஸா மாறிடுது. சோ T half of the reaction equal to 30.26 minutes. See the next question now. The rate constant for the first order reaction is 2.3 into 10 power minus 4 second. So if the initial concentration of the reaction is 0.01 m. So the concentration will remain after 1 hour. So ஒரு first order reaction ஓட rate வந்து 2.3 into 10 power minus 4 னு சொல்லிருக்காங்க. So நம்ம இனிஷியலா எடுத்துக்கிற concentration ஓட amount வந்து 0.01. So இதே 1 hour க்கு அப்புறம் அதோட concentration என்னவா இருக்கும் அத கேட்டிருக்காங்க. So first order reaction ஓட formula வந்து R is equal to 2.303 divided by T log of A naught divided by A. So இதுல Rங்கிறது rate ஓட வேல்யூ क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. So அத வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம். So 2.3 into 10 power minus 4 equal to 2.303 divided by இங்க 1 hour கொடுத்திருக்காங்க இல்லையா. So 1 hour is equal to எத்தனை இங்க நமக்கு வந்து first order இதோட rate வந்து செகண்ட்ல கொடுத்திருக்கறனால so இந்த 1 hourயும் நம்ம செகண்ட்ஸா மாத்துறோம். So 1 hour is equal to 3600 seconds. So அதனால இங்க 1 hour 3600 second இப்படின்னு போட்டு into log of Aங்கிறது initial concentration இங்க என்ன இருக்குது 0.01. So அதங்க substitute பண்றோம் divided by A. So A தான் நம்ம வந்து calculate பண்ணணும். Okay. So next வந்து log 0.01 divided by A வை so நம்ம எப்படி மாத்தி எழுதுறோம் log இது டிவிஷன்ல இருக்கறனால so log of 0.01 minus log of A equal to so இது இந்த சைடு வச்சிட்டு ரிமைனிங் எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போறோம். So இது வந்து அந்த சைடு போகும்போது என்ன ஆகும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி மேல போகும். So 2.3 into 10 power minus 4 into 3600 divided by so இது வந்து கீழ வந்துரும். So 2.303. So log 0.01 ஓட வேல்யூ வந்து -2 minus so இந்த log ஏ கண்டுபிடிக்கணும். So அத அப்படியே வெச்சிருக்கோம். So இது டிவைட் பண்ணா என்ன வேல்யூ கிடைக்குது 0.9986 into 10 power minus 4 into 3600. So next என்ன பண்றோம் so இந்த 0.9986 யும் 3600 யும் நமக்கு மல்டிப்ளை பண்ணும்போது 3594.96 இந்த 10 power minus 4 அப்படியே இருக்குது.
சோ நமக்கு வந்து என்ன கண்டுபிடிக்க போறோம், கான்சென்ட்ரேஷன் ஆஃப் A தான் கண்டுபிடிக்கணும். சோ இங்க இருக்கிற -2 இந்த சைடு கொண்டு வந்துறோம். So minus log A equal to 3596.96 into 10 power minus 4 அப்படியே இருக்குது. So அங்க இருக்கிற log வந்து நமக்கு தேவையில்லை. ஓகேவா? So அது வந்து என்ன பண்றோம், இங்க இருக்கிற log இந்த சைடு வந்து அது ஆன்டி லாகா மாறிடுது. ஓகே, so இந்த antilog of minus 35.96.96, so அதோட வேல்யூ தான் வந்து என்ன 0.142 m. so அப்ப அந்த 1 ஹவருக்கு அப்புறம் so அதோட கான்சென்ட்ரேஷன் வந்து என்னவா இருக்குது 0.142 m. See the next question now. Hydrolysis of an ester in an aqueous solution was studied by titrating the liberator carboxylic acid against the sodium hydroxide solution. The concentration of the ester at different time intervals are given below. So இதுல வந்து என்ன சொல்லிருக்காங்க, எஸ்டர் வந்து வாட்டர் கூட ஆட் பண்றோம். சோ அதுதான் வந்து ஹைட்ராலிசிஸ். சோ அதுல இருந்து நமக்கு என்ன லிபரேட் ஆகும், கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து லிபரேட் ஆகுது. சோ லிபரேட் ஆகிற கார்பாக்சிலிக் ஆசிட சோடியம் ஹைட்ராக்சைடோட நம்ம வந்து டைட்ரேட் பண்றோம். ஓகே, சோ என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு டேட்டாஸ்னா, சோ ஹைட்ராலிசிஸ் ஆஃப் எஸ்டர் வந்து எஸ்டரோட அமௌண்ட் வந்து சோ டிஃபரெண்ட் டைம் இன்டர்வல்ஸ்ல நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷன், ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரேட் லா வந்து நமக்கு ரேட் லாவோட ஈக்குவேஷன் வந்து என்ன, k is equal to 2.303 divided by t log of a0 divided by a. so இதுல 2.303 first step என்ன பண்றோம், k is equal to 2.303 divided by t ங்கிறது இது இந்த வேல்யூ, so 30 அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறோம். log of so a0 ங்கிறது வந்து இனிஷியல் கான்சென்ட்ரேஷன். so நம்ம இனிஷியலா எஸ்டரோட கான்சென்ட்ரேஷன் வந்து எவ்வளவு இருக்குது 0.85, so அதை சப்ஸ்டிட்யூட் பண்றோம். divided by 30 மினிட்ஸ்ல A ஓட வேல்யூ வந்து என்ன இருக்குது 0.80. so next step வந்து என்ன பண்ணுவோம், இந்த 0.85 divided by 0.80 போட்டா ஒரு வேல்யூ கிடைக்கும். so அதுக்கு log எடுத்துட்டு so இதோட வந்து just multiply பண்ணும்போது நமக்கு 2.024 into 10 power minus 3 minutes கிடைக்கும். so like that செகண்ட்ல வந்து என்ன பண்றோம், செகண்ட் ஸ்டெப் k is equal to same thing 2.303 divided by so அங்க 60 மினிட்ஸ்க்கு போடுறோம். so அப்ப டைம் வந்து இங்க 16 எடுத்துக்கிறோம். log of initial concentration same அதேதான் 0.85 divided by 60 மினிட்ஸ்ல அதோட கான்சென்ட்ரேஷன் வந்து எவ்வளவு இருக்குது 0.754. so like that same thing இது ரெண்டையும் டிவைட் பண்ணி log வேல்யூ எடுக்கணும். so and then இதோட மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் 1.997 into 10 power minus 3 per minute. so next வந்து டைம் வந்து 90 வந்து சப்ஸ்டிட்யூட் பண்றோம். so k is equal to 2.303 divided by 90 into log of so initial concentration வந்து என்ன 0.85 divided by so 90 மினிட்ஸ்ல எஸ்டரோட கான்சென்ட்ரேஷன் வந்து 0.71. so இத டிவைட் பண்ணிட்டு so அதுக்கு log எடுக்கிறோம். so and then இது கூட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா 2.006 into 10 power minus 3 per minute. See the next question now. For a first order reaction, the rate constant at 500 Kelvin. So ஒரு first order reactionல 500 Kelvin இருக்கும்போது அதோட ரேட் வந்து எவ்வளவு இருக்குது 8 into 10 power minus 4 per second. So calculate the frequency factor. Frequency factor A கேட்டிருக்காங்க. Energy of activation EA வந்து கொடுத்திருக்காங்க. That is 190 kilojoule per mole. So நமக்கு எந்த ஃபார்முலா எடுத்துக்கிறோம், k is equal to a into e power minus ea by RT என்ற ஒரு வேல்யூ எடுத்துக்கிறோம். So from we are getting this formula from the Arrhenius theory. So k is equal to k வந்து என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்க 8 into 10 power minus 4 per second. ங்கிற வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க क्वेश्चनல, so 190 kilojoule per mole. so and then temperature வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க 500 Kelvin. so R ங்கிறது வந்து gas constant 8.314 into 10 power minus 3.
சோ ஏன் நம்ம வந்து 10 power minus 3 இந்த ஃபார்மேட் எடுத்துக்கிறோம்னா இங்க கிலோ ஜூல் இருக்கறனால நம்மளும் கிலோ ஜூல் ஃபார்மேட்ல எடுத்துக்கிறோம். சோ பிகாஸ் இது ரெண்டையும் கேன்சல் பண்ணலாம். சோ அந்த அதனால தான். சோ and then so log இதுக்கு வந்து லாகர்தமிக் ஃபார்மா மாத்துறோம். சோ ln k equal to ln into சோ இது உள்ள இருக்கிறது அப்படியே போடுறோம். சோ ln k equal to சோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எதுனா எப்படி வரும்? சோ ln a சோ இது வந்து மல்டிப்ளைல இருக்கறனால அது பிளஸ்ஸா மாத்துறோம். சோ ln of e power minus ea by rt. So next step என்ன பண்றோம்? ln k equal to ln a minus so ln e ஓட வேல்யூ வந்து என்ன ஆகுது? 1 ஆ மாறிடுது. So minus ea by rt ங்கறத so அப்படியே எழுதுறோம். So next step ln k equal to ln a minus ea by rt. So நமக்கு கொடுத்திருக்க டேட்டாஸ நெக்ஸ்ட் இதுல வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். So இந்த ln a வை இந்த சைடு வச்சிட்டு ea by rt அந்த சைடு கொண்டு போறோம். So மைனஸ் வந்து இந்த சைடு போனா பிளஸ் ஆ மாறிடுது. So ln a equal to ln k plus ea by rt. So log a வை so ln ஆ இருக்கிறத log form logarithmic with base 10 ஆ மாத்தும்போது என்ன எப்படி சேஞ்ச் ஆகும்? 2.303 ஆல மல்டிப்ளை பண்ணனும். So 2.303 ln வந்து log ஆ மாறிடுச்சு. a equal to so 2.303 log k plus ea by rt. So next என்ன பண்றோம்? 2.303 log a equal to 2.303 log k ஓட வேல்யூ நமக்கு வந்து என்ன கொடுத்திருக்காங்க? சோ அத வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம். 8 into 10 power minus 4 செகண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. பிளஸ் ea வேல்யூ வந்து क्वेश्चनல இருக்குது. சோ 190 kilojoule per mole. சோ rங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ. சோ நம்ம வந்து என்ன எடுத்துக்கிட்டோம்? 8.314 into 10 power minus 3 kilojoule per Kelvin per mole into temperature வந்து क्वेश्चनல இருக்குது 500 Kelvin. சோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம்? சேமா இருக்குறதெல்லாம் வந்து கேன்சல் அவுட் பண்றோம். சோ இங்க என்னென்னலாம் சேமா இருக்குது? கிலோஜூல் சேமா இருக்குது. சோ and then மோல் இன்வர்ஸ் வந்து சிமிலரா இருக்குது. சோ அதுக்கு அப்புறம் கெல்வின், இங்க கெல்வின் இருக்குது. சோ இங்க ஒரு கெல்வின் இருக்குது. சோ இதெல்லாம் வந்து கேன்சல் அவுட் பண்றோம். ஓகே. So next step என்ன பண்றோம்? 2.303 log a equal to so if next வந்து என்ன பண்ணுவோம்? log of 8 into 10 power 4 க்கு log வந்து எடுக்கிறோம். so எடுத்துட்டு so அத வந்து 2.303 ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு -7.312ங்கற வேல்யூ கிடைக்குது. plus 190 divided by so இந்த 8.314யும் so இந்த 500யும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 4.157. so and then என்ன பண்றோம்? so 2.303 log of a is equal to so இங்க இருக்கிற 190யும் so இங்க பேஸ்ல கிடைச்ச 4.157யும் வந்து இங்க டிவைட் பண்ணா நமக்கு 46.70 வந்து கிடைக்குது. so log a இது இங்க இருக்கிற மைனஸையும் இங்க வந்து இங்க கிடைச்ச வேல்யூ ஆட் பண்ணும்போது சோ நமக்கு வந்து என்ன ஆன்சர் கிடைக்குது? 38.568ங்கற ஆன்சர் வந்து கிடைக்குது. சோ நமக்கு கான்சன்ட்ரேஷன் a தான சாரி frequency factor வந்து a கண்டுபிடிக்க போறோம். சோ அதனால இங்க இருக்கிற 2.303 சோ பேஸ்ல இங்க கொண்டு வந்துரும். சோ அது டிவைடுக்கு போயிடுது. சோ log a equal to சோ இத ரெண்டி டிவைட் பண்ணா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா 16.726 sorry 746. so a is equal to இங்க log வந்து இந்த சைடு வந்தா ஆன்டி லாகா மாறிடுது. so anti log of a is equal to so anti log of 16.746 is equal to so இதுக்கு இந்த நம்பருக்கு ஆன்டி லாக் எடுத்தா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 5.546 into 10 power 16 per second. so இங்க இருக்கிற செகண்ட் சோ அப்படியே வந்து போட்டுறோம்.